வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் அனைவரும் தங்களுடைய ஆதார் எண்ணை வந்து கொண்டு வர மாதிரி கேட்டிருப்பாங்க போல். ஸோ அதனால் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன மருத்துவ பரிசோதனைகள் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு, திண்டுக்கல், மதுரை மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய பிரம்மாண்டமான இலவச சிறப்பு மருத்துவ முகாம், பெண்களுக்கான மருத்துவ முகாமில் இணைந்திருக்கும். வேடச்சந்தூர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு சிறப்பான முகாமில் தமிழ்நாடு மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கத்தினுடைய மாநில தலைவி அவர்களை சந்திக்க போகிறோம். டாக்டர் ரேவதி ஜானகிராமன் அவர்களை. வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு சிறப்பான மருத்துவ முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அதுவும் நம்மளுடைய வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்களுடைய தலைமையில் இந்த ஒரு சிறப்பான நிகழ்வு. ஸோ இதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு மருத்துவ முகாமில் பெண்களுக்கு எஸ்பெஷலி 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கான மருத்துவம், இந்த முகாமில் என்னென்ன விஷயங்கள் பெண்களுக்காக பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்க மேடம். அதாவது பெண்களுக்கு வந்து முக்கியமாக அவங்க ரத்த சோகையினால் பாதிக்கப்படலாம். அது 100% ரத்த சோகையாக இருக்குது. ஸோ ரத்த சோகை, ரத்த கொதிப்பு, பிளட் சுகர், இதை தவிர அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் என்ன கோளாறு இருக்கிறது அதையும் பார்க்குறோம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு முன் அறிகுறிகள் ஏதானு இருக்குதா அதையும் பார்க்குறோம். பிறகு மார்பக பரிசோதனை, இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஸ்பெஷலாக மேமோகிராம், கால்பஸ்கோப், இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணுமோ அதை வைத்தியம் பண்ணணுமோ அதையும் செஞ்சிடும். சப்போஸ் அவங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது பரிசோதனை தேவையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து பக்கத்தில் இருக்க திண்டுக்கல் பெரியாஸ்பத்திரிக்கோ இல்லை மதுரை பெரியாஸ்பத்திரிக்கோ அனுப்பிச்சி விட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறோம் நாங்கள். ஓகே மேம். ஸோ இப்போ இதில் வந்து எத்தனை டாக்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, நர்சஸ் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? இதில் சுமார் 60க்கு மேற்பட்ட டாக்டர்கள் சென்னை, ஈரோடு, தேனி, மதுரை, திண்டுக்கல் எல்லா இடத்துலேருந்து மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க. அதை தவிர வந்து நர்ஸு வந்து கிட்டத்தட்ட 100, 200, 150 பேர் போல் வந்திருப்பாங்க. நர்ஸுகள் ஆல்சோ அவங்களும் வந்திருக்கிறாங்க. அது தவிர லேப் டெக்னீஷியன்ஸ் ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மருத்துவ முகாமில் என்ன மாதிரியான டெஸ்டஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பெண்களுக்காக, ஏன்னா கிராமப்புற பெண்கள் அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்காது, விழிப்புணர்வு இருக்காது. ஸோ அவங்களுக்காக என்ன இல்லை, முக்கியமாக இது வந்து சாதாரணமாக பிளட் டெஸ்ட் பார்க்கறதுலாம் எல்லோரும் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ணிக்கணும்னு சொன்னால் உடனே எல்லோரும் பயப்படுறாங்க. ஐயோ எனக்கு கேன்சர் சொல்லிடுவாங்களே, அதனால் நான் பார்க்க மாட்டேன்னு ஒதுங்கி போகிறாங்க. இது இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அதை வந்து அந்த பயத்துலேருந்து அவங்க வெளியில் வரணும். இந்த பரிசோதனைங்கிறது ஒரு சாதாரணமான பரிசோதனை, எளிய பரிசோதனை. அதை பண்ணிக்கிட்டாக்க பின்னாடி இந்த பெரிய முற்றிய கேன்சர் வராமல் தடுத்துக்கலாம். அது வந்து உயிரை காக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் லேசாக இந்த ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டு அது 100க்கு 100% குணப்படுத்தலாம். இந்த விழிப்புணர்வை வந்து எல்லாருக்கும் கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், இப்போ கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து லைவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ வேடச்சந்தூர் மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய விழிப்புணர்வு சொல்லிடுங்க. அதாவது எல்லா பெண்களுமே 30 வயதுக்கு மேல் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்காக முன் பரிசோதனை கட்டாயம் செய்துக்கணும். அது ரொம்ப ஒரு தொந்தரவு வரணும்னு காத்துருக்க வேண்டாம். தொந்தரவு எதுவும் வரதுக்கு முன்னாடியே ரொட்டீன் செக்கப் மாதிரியே போய் மருத்துவரை அணுகி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்மளாம் இனிமேல் 40 வயசு தான் பெண்கள் ஆயுசு காலம் இருந்தது. இப்போ 80 வயசு வரைக்கும் இருக்கும். அந்த 80 வயசு வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் கட்டாயமாக பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக மக்கள் எல்லோரும், அதாவது நம்மளுடைய வேடச்சந்தூர் தொகுதி மக்களுக்காகவே சிறப்பாக பிரத்யேகமாக நம்மளுடைய வேடச்சந்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் காந்திராஜன் ஐயா அவர்கள் வந்து சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டாக்டர் அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட டெஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், அதாவது முற்றிலும் இலவசமாக தராங்க. அதுதான் ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ தமிழ்நாடு மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கம், திண்டுக்கல், மதுரை மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய பிரம்மாண்டமான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் இப்போ துவங்கி இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏராளமான பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பெயர்களை பதிவு செய்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கும். ஸோ இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு டேப்லெட்ஸ், மற்ற ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் படி என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏராளமான பெண்கள் இங்கே வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊர்களிலேருந்து வந்திருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கார்த்திகா. எங்கேருந்து வரீங்க? நாகம்பட்டி. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மருத்துவ முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து?
இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. உங்கள் பேருமா? முத்துலட்சுமி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாகம்பட்டி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மருத்துவ முகாம் வந்து நம்ம ஊரில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலே முழுக்க முழுக்க பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ தான் வந்துருக்கோம். நீங்கள் இப்போ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்துருக்கீங்க, டாக்டர்ஸ்லாம் எப்படி போயிட்டு? அது நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான ஸ்பெஷலாக வந்துட்டு மக்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் எல்லாமே கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்து ஃபர்தராக யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர்ஸும் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுடைய வேடச்சந்தூர் மக்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் டிவியின் வாயிலாக நேரலை மூலமாக நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பெண்களை வந்து இந்த மருத்துவ முகாமுக்கு அழைச்சி அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வந்து வாழ்வை வந்து இது பண்ணுறதுக்காகவே முக்கியமாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இந்த ஒரு சிறப்பான ஏற்பாடு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த துவக்க நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் நடக்குது. இதற்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களாக சிறப்புரையாற்றுவதற்காக மாவட்டத்தினுடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐ பெரியசாமி ஐயா அவர்களும் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர் சக்கரபாணி ஐயா அவர்களும் வர இருக்கிறாங்க. சிறப்பான இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாடு மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கம், மதுரை மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கம், திண்டுக்கல் மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய 30 வயதிற்கு மேற்பட்ட மகளிருக்கான பிரத்யேகமான இலவச மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் இருந்திருக்கும். ஸோ இங்கே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்துட்டு வரக்கூடிய அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரெஷர் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிபி செக்அப் முடிச்சுட்டு ஸோ அடுத்து ஃபர்தராக ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறப்பான மருத்துவ முகாமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய திண்டுக்கல் சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் வந்து ரொம்பவே வந்து ஆர்வத்தோடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நேயர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக சூப்பர் டிவியின் வாயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், கண்டிப்பாக இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நார்மலாக வந்து இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வெளியில் போய் நம்ம எடுத்தோம்னாலுமே எக்கச்சக்கமான எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய மக்கள் பயன்பெறணும் அப்படின்றதுக்காண்டியே வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ காந்திராஜன் ஐயா அவர்கள் வந்து இந்த ஒரு சிறப்பான ஏற்பாடை வந்து பண்ணியிருக்காங்க. மக்கள் இங்கே எல்லோருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய பயனாளிகள் நம்ம சந்திக்கலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். விபியானா மேரி. எங்கேருந்து வர்றீங்க? மாரம்பாடியிலேருந்து வர்றேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவ முகாமுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுங்க, நல்லா கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. நல்ல முகாம், நல்லா ஆரோக்கியமாக பார்க்குறதுக்கு, ஆரோக்கியத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா பேரும் வந்திருக்கிறாங்க. நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக போகணும், நல்லா நம்மளுக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்குறோங்க. ரொம்ப
சந்தோஷமா. இங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சுனாலும் எல்லா டெஸ்ட்டையும் பாருங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு மத்தியான லஞ்ச் வந்து இங்கேயே உள்ளே ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயனாளிகள் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகணுமே அப்படின்ற கவலையே வேண்டாம். உங்களுக்காகவே மதிய உணவும் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடுத்து ஃபுல்லாக டெஸ்ட்டை ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் மட்டும் அமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த சலுகையை செஞ்சதுக்கு எங்கே எவ்வளோ காசு கொடுத்து பார்த்தாலும் பார்க்க முடியாது, எவ்வளோ பணம் கொடுத்து பார்த்தாலும் இந்த டெஸ்ட்டு போய் பார்க்க முடியாது, செய்ய முடியாது. அதனால் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சின்ன ஐயா சின்ன ஐயாருக்கு ரொம்ப நன்றி. சின்னவருக்கு ரொம்ப நன்றி. ஸ்டாலினுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை அனுப்பிச்சி விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இப்போ இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன அரங்குகள் வந்து இந்த நம்மளுடைய பள்ளி மைதான வளாகத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிபிக்காக பிளட் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீட்டு பெற்றுக்கொள்ளும் இடம் சொல்லிட்டு தனியாக வாலண்டியர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி எல்லாமே லைவாக இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ அதே போல் மருந்து கொடுக்கறதுக்காக ஒரு இடமும், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு இடம், அதே போல் ஹெச்பி பரிசோதனை பண்ணக்கூடியன்னு சொல்லிட்டு இந்த ஹால் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு அரங்கத்திலையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பெண்கள் ஏராளமானவர் இந்த ஒரு நிகழ்வுக்காக வந்திருக்காங்க. சிறப்புக்குரிய தமிழ்நாடு மகப்பேறு மற்றும் திண்டுக்கல் மதுரை மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவம் சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஒரு சிறப்பான மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வரக்கூடியவர்கள் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு சீட்டு வந்து இங்கே பெற்றுக்கொள்ளும் இடம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம கேட்கலாம். ஆமாம், வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சவடம்மா. எங்கேருந்து வர்றீங்க? தம்மனம்பட்டி. எங்கேருந்து? தம்மனம்பட்டி. இந்த மாதிரி ஒரு மருத்துவ முகாமுக்கு வரும்போது நீங்கள் எப்படிமா இருக்குது இது எல்லாமே இங்கே ஒரே இடத்துல ஃப்ரீயாக பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃப்ரீயாக பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்காங்க? என்னென்ன நான் படித்தேன். பிளட் எடுத்திருக்காங்க, டெஸ்ட் எடுத்திருக்காங்களா, ரத்த டெஸ்ட் எடுத்திருக்காங்களா? ஓகே, அதெல்லாம் எது ஓகே, ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா சீட்டு பெற்றுக்கொள்ளும் இடம் இங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்ட்டை நம்ம கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சுப்புலட்சுமி. ஸோ இங்கே என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க, இல்லை இங்கே என்ன இது நடந்துட்டுருக்கு? இங்கே கேன்சருக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும், என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட் வந்து இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்த மருத்துவ பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு டாக்டர் கன்சல்டேஷன் முடிஞ்ச பின்னாடி ஆஃப்டர் அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து முற்றிலும் இலவசமாக அவங்களுக்கான மருந்து மாத்திரைகளை வந்து இங்கே தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸை நம்ம மீட் பண்ணலாம். வணக்கம் சார். சொல்லுங்கள், நேம் சார்? என்னோட பேர் நௌஷத் அலி. ஸோ இங்கே வந்து என்னென்ன மாதிரியான டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டேப்லெட்ஸ் ஃபுல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்? ஆமாம் சார், இங்கே வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், அப்புறம் வந்து மல்டிவிட்டமின் டேப்லெட்டு, வலி மருந்துகள், அதுக்கப்புறம் கால்சியம் டேப்லெட்டு, இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சார். ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகப்படியாக இருக்கும். ஸோ மக்களுக்கு கொடுக்கும்போது என்ன மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பயனுள்ள ஒரு இதாக இருக்கும் சார். இது வந்து வெளியில் வாங்கினா இந்த மெடிசின்ஸ்லாம் வந்து ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு மேலே வந்துடும். இது வந்து நம்ம இலவசமாக கொடுக்குறோம். ஸோ அதனால் மக்கள் வந்து ஒரு பயன்படுறாங்க சார். இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க ஓரளவு? இது வரைக்கும் ஒரு 100 பேருக்கு மேலே வந்துட்டாங்க சார். ஆமாம் சார். தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்னிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக நம்மளுடைய ஆட் எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஏராளமான மக்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்து அவங்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் செஞ்சுட்டு மெடிசின்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் டேப்லெட்ஸ், பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடியவர்கிட்ட நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அதையும் தெளிவாகவே பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு எப்படி சாப்பிடணுன்ற அதை கொண்டு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு எந்த டைமில் எடுத்துக்கணுன்ட்டு ஸோ உள்ள பத்திரமா வச்சுக்கோங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. நைட்டு மட்டும்தான் ஒரு மாத்திரை எழுதிருக்கேன். இரவு ஒரு மாத்திரை மட்டும்தான். சரி, ஓகே. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராமப்புற மக்கள்னால வந்து அதிக விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்காது. ஸோ ரொம்ப அழகாக வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சார் அர்ஜுனன் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சர்வோ லைஃப் சயின்ஸில் வந்திருக்கோம் சார். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்கள் எப்படி இதை இது பண்ணுறாங்க?
சார் இது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் தான் சார். இதை வந்து நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய சீனியர் டாக்டர்ஸ்லேருந்து நிறைய பொலிட்டீஷியன்ஸ் நிறைய சப்போர்ட்டில் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 50,000 வரையும் செலவாகும். பட் அந்த விஷயத்தை வந்து இங்கே ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ கிராண்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மக்களுக்கு ஒரு கிடைச்ச வரப்பிரசாதம் தான். இதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை அரேஞ்ச் பண்ணிக்க சீனியர் டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்கள நீங்கள் போய் அவங்க சேம்பரில் பார்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நீங்கள் உங்கள் வர பேஷண்ட் வந்து ஒரு ஜூனியரை பார்க்க முடியும், பட் அவங்களே நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது பெரிய விஷயம். இது வந்து மக்களுக்கு வந்து இதே ஒரு டாக்டரை நீங்கள் போய் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் ஃபீஸ் மட்டுமே 2,000 கட்டணும். பட் அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஈவன் மெடிசன் வரையும், ட்ரீட்மெண்ட்லேருந்து, ஸ்க்ரீனிங்லேருந்து, ஈவன் வந்து ஹீமோக்ளோபின் செக் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி குளுக்கோஸ் செக் பண்ணுறாங்க, மற்ற பாப்ஸ்மேர் செக் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன மேஜர் தேவையெல்லாம் பார்த்துடுறாங்க. ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா மக்கள் வந்து முன் வந்து வரணும். ஸோ இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஸோ மக்களும் நல்ல வரவேற்பு இருக்குது இந்த கேம்புக்கு. கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ரிசல்ட் இந்த கேம்ப் மூலியமாக இருக்கும். ஸோ இது கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் தான். அதே மாதிரி டாக்டர்ஸுக்குமே நாங்களே தேங்க்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய மாஸ் கேம்ப் பண்ணுறதில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. இதோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 months பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பேக்ரவுண்டில் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட உழைப்பு தான் காரணம். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஆர்கனைசேஷன் டீம் இங்கே உள்ள பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், எங்கே உள்ள எம்எல்ஏவாக இருக்கட்டும், எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்பியாக இருக்கட்டும், ஈவன் அப் டு சீஃப் மினிஸ்டர் வரையும் எல்லாம் பர்மிஷன் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் தான். இப்போ நீங்கள் எதிர்பார்த்ததை விட வந்து அதிகப்படியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் சொல்லிட்டு, ஏன்னா மக்கள் கொஞ்சம் அதிகப்படியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து வந்திருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அண்ட் மற்ற எல்லாருக்கும் வந்து சூப்பர் டிவி சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஏகப்பட்ட டெஸ்ட், ஒரு டாக்டர் போய் நார்மலாக வந்து ஒரு மெமோகிராஃபி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீனியர் டாக்டர்ஸ்லாம் மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லினார். கண்டிப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களோட அப்பாயின்மெண்ட் கிடச்சி நம்ம டயத்துக்கு போய் பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்காக இங்கே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய பயனாளிகளை நம்ம சந்திக்கலாம். மேடம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயலட்சுமி. எங்கேருந்து வரீங்கம்மா? உங்கள் ஏரியாவோடு ஏரியாவில் இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மருத்துவ முகாம் வந்து நம்ம ஊரில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பெண்களுக்காக. இதை பற்றி உங்களுடைய ஓகே சார். புரியல. இந்த முகாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முகாம் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா வந்து எல்லா டெஸ்ட்டுமே வந்து இங்கே பண்ணுறாங்க. ஆமாம் ஸோ ஆமாம். இதுக்குன்னு மெனக்கட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. ஸோ போவோம்னு நினைப்போம், ஸோ திடீர்னு போக முடியாது. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் ஒரே இடத்துல பண்ணும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நீங்கள் பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. நன்றி. அதனால கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய வேடச்சந்தூரில் இந்த ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் எல்லோருமே வந்து இதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்து ஃபர்தராக ஒவ்வொரு டெஸ்ட்டு வந்து அவங்க போகிறாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிச்சுட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நிகழ்ச்சிகளை லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நேரடியாக நம்மளுடைய வேடச்சந்தூரில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்துக்கு வந்து உங்களுக்கான பரிசோதனைகளை செஞ்சுட்டு போங்க. தமிழ்நாடு, மதுரை மற்றும் திண்டுக்கல் மகப்பேறு மகளிர் நோய் மருத்துவ சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய 30 வயதிற்கு மேற்பட்ட மகளிருக்கான சிறப்பு இலவச மருத்துவ முகாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான என்ட்ரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏராளமான பெண்கள் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அவங்களுக்கு அவங்களுடைய நேம், ஏஜ் அண்ட் அட்ரஸ் வாங்கிட்டு அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே அனுப்பிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நேரடியாக இங்கே வந்து பயன்பெறுங்க. ஏன்னா வந்துட்டு
60க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், தலை சிறந்த மருத்துவர்கள் இந்த மருத்துவ முகாமுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ், ஸ்டாஃப் நர்சஸ் அவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஒரு நாள் அவங்க நமக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லோரும் இதுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு டாக்டரை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னாலே அந்த கன்சல்டிங் டைம் இருக்குது. ஸோ அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அவங்கள போய் பார்த்து அதுக்கப்புறம் மற்ற டெஸ்ட்டெல்லாம் நமக்கு எடுக்கணும். ஸோ இதுக்கு டைமிங் ஒரு பக்கம் ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ், அதாவது செலவுகள் அதிகமாகும். அது எல்லாமே அதிகப்படியான செலவுகளை உங்களுக்காகவே வந்துட்டு இலவசமாக இந்த மருத்துவ முகாமை வந்து நம்மளுடைய வேடச்சந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து சிறப்பான ஏற்பாடுகளோடு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மாவட்ட நிர்வாகமும் ரொம்ப அழகாக வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் போய்கிட்டு இருக்குது. மோரோவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏராளமான பெண்களும் இங்கே வந்திருக்கவங்களை நம்ம சந்திக்கலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அந்தோடி செபஸ்தியம்மாள். எங்கேருந்து வர்றீங்கம்மா? மாரம்பாடி, கிழக்கு மாரம்பாடியிலேருந்து வரோம். இந்த மருத்துவ முகாம் எப்படி இருக்குது? உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? பயனுள்ளதாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். சரிங்கம்மா. ஸோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு மதிய உணவும் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி. ஸோ இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ சீட்டு பதிஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக நாம் போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மருத்துவ பரிசோதனை. அவங்க வந்து டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மெடிசின்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் எந்த டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வாலண்டியர்ஸும் கைட் பண்ணி அவங்களை எங்கே போகணும் அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிறப்பான மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பார்த்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மாத காலங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆர்கனைசர்ஸ் அவங்க டீமில் ஒருத்தர் மீட் பண்ணலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வாங்க சார். உங்கள் நேம்? கதிரவன் சார். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் பாளையம் பேரூர் சொல்ல இருக்கிறேங்க. ஸோ இந்த ஒரு முகாமுக்காக கிட்டத்தட்ட 1.5 மாத காலங்களாக வந்துட்டு நம்மளுடைய சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்களோட சேர்ந்து பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்கள். 2 மாதமாக இந்த இதுக்காக வந்து இந்த முகாமுக்காக மிகவும் கஷ்டப்பட்டுருக்குறோம். இதுக்கு 2 அமைச்சர் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு இப்போ எங்களுடைய தொகுதி பூராமே எல்லா பக்கமும் ஃப்ளக்ஸ் வச்சு பேரூராட்சி மூலமாக விளம்பரம் பண்ணி 30 வயசுக்கு பெண்களுக்கு எதாக இருந்தாலும் எந்த ஒரு இருந்தாலும் பார்க்கலாம், அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்க விட இப்போ அதிகமான மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. வந்து இப்போயும் ஒரு 500 பேர்த்துக்கு மேலே போயிட்டாங்க. இப்போ மத்தியானத்துக்கு வந்து எப்படியும் ஒரு 2000 பேர்த்துக்கிட்ட சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறோம். வர்றவங்க அனைவரையும் சிறப்பாக கவனித்து எல்லாத்துக்கும் எது வரக்கூடாதுன்னு எங்களுடைய எம்எல்ஏ கட்டளையிட்டு இருக்காரு காந்திராஜன் அவர்கள். அவருடைய சிறப்பான இதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து அனைவரும் உறுதுணையாக இருக்கிறோம். எங்களுடைய திமுக அணி எல்லாருமே வந்து வேலை செய்கிறாங்க. அவங்கள ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையுமே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். சிறப்பாக இந்த ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய தொகுதி சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் மக்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஏற்பாடுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முழுக்க பெண்களுக்காக நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெண்கள் தான் இருந்தால் தான் அந்த வீட்டில் வந்து எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அவங்க கவனிக்கிறதில்ல. வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு உடம்பு முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனவங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே பெண்களுடைய இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய பயனாளிகளும் சரி, அதே போல் டாக்டர்ஸும் வந்துட்டு ரொம்ப அழகாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. மேம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பவித்ரா. ஸோ இப்போ இங்கே என்னென்ன கன்சல்ட்டிங் போயிட்டுருக்குங்க? இங்கே வந்து பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம், சர்விக்ஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், ஏதோ கேன்சர் போட்டுறோம். ஈவன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது கேன்சர் எது இருந்ததுன்னா இது சிக்னிஃபிகண்ட்டாக அவங்களுக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது கர்ப்பவாயில் செக் பண்ணி சத டெஸ்ட்லாம் எடுத்து செக் பண்ணி கேன்சர் இருக்கான்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்துட்டு இது கிராமப்புறம் அப்படின்றனால வந்துட்டு அவேர்னஸ் அப்படி இல்லை. ஸோ மக்கள் இதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க? சில பேர் வில்லிங்னஸ் கொடுக்குறாங்க, சில பேர் இன்னும் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அந்த அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கேம்ப்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அவேர்னஸ், இதை பற்றி இன்னும் விழிப்புணர்வு கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து புற்றுநோய் வந்து இப்போ அதிகமாக வந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற அவேர்னஸை நாங்கள் பேஷண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ மேம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்துட்டு மக்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய விழிப்புணர்வு தான் இது கண்டிப்பாக. ஏன்னா வந்து பெண்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வந்தாலும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. லைட்டாக வந்துட்டு பெயின் இருக்கும். ஸோ இது லைட் பெயின் தானே, கேஸ் ட்ரபிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்களும் வந்து பரிசோதனை செய்யணும், உங்களுக்கும் இந்த இதெல்லாம் விழிப்புணர்வு தெரியணுன்றக்காண்டி தான் இந்த ஒரு சிறப்பான முகாமை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு மேமோகிராஃபி இந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான காஸ்ட். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் கன்சல்டேஷனில் சீனியர் டாக்டர்ஸோட கன்சல்டேஷனோட
உங்களுக்கு வந்து இந்த முகாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு அரிய வாய்ப்பை மக்கள் அனைவரும் பயன்படுத்திக்கிறோம் தான் எங்களுடைய நோக்கமும் கூட. ஸோ நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நேரடியாக நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வேடச்சந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். தமிழ்நாடு, மதுரை மற்றும் திண்டுக்கல் மகப்பேர் மகளிர் நோய் மருத்துவ சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய 30 வயதிற்கு மேற்பட்ட மகளிருக்கான சிறப்பு மருத்துவ முகாமை ஒரு சிறப்பான ஏற்பாடாக இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய டாக்டர் அமலாதேவி மேம் அவங்கள வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாம். ஸோ மக்கள் அதிகப்படியான வரப்பேறனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏராளமான மக்கள் வந்து உள்ளே வந்திருக்காங்க. வாலண்டியர்ஸ் அவங்களை கைட் பண்ணி உள்ள ஒவ்வொருத்தவங்களையும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய டாக்டர் அமலாதேவி மேம் அம்மா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு 4/2/2023 அன்று வேடசந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் இந்த கிராமப்புற பெண்களுக்கான ஒரு சிறப்பு இலவச சிகிச்சை முகாம் வந்து ஏற்பாடு செய்துள்ளோம். இது வந்து தமிழ்நாடு மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவர் சங்கம், திண்டுக்கல் மகப்பேறு மருத்துவர் சங்கம் மற்றும் மதுரை மகப்பேறு சங்கம் 3ம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு பெண்களுடைய இறப்பு விகிதம் இந்த கர்ப்பப்பை புற்றுநோயினால் தான் மிக அதிகமாக இருக்கிறது. உலக சுகாதார நிறுவன கூற்றுப்படி கடந்த 10 ஆண்டுகளில் இதில் எந்தவித குறைபாடும் இல்லை. அதாவது இந்த டெத்து விகிதம் குறையவே இல்லை. அதனால் இந்த மருத்துவ சங்கம் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் நாம் இன்று இங்கே இந்த மருத்துவ முகாமை ஆரம்பித்து அதில் அனைத்து பெண்களுக்கும் கர்ப்பப்பை கழுத்து பகுதி பரிசோதனை மற்றும் மார்பக பரிசோதனை 2ம் செய்கிறோம். மார்பக பரிசோதனையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை சிகிச்சை கொடுப்பதற்கு அல்லது மேமோகிராம் எடுப்பதற்காக தனியாக வண்டி ஒன்று வந்திருக்கிறது. அதிலே அதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். மும்பையிலிருந்து டாக்டர் கணேஷ் பிரியா கணேஷ்குமார் என்கிற ஒரு மருத்துவர், அவர் நம்மளுடைய உலக சுகாதார நிறுவனத்தோடு தொடர்பு உடையவர். அந்த மருத்துவர் இவர்களுக்கு அந்த புற்றுநோய் அறிகுறி தென்பட்டால் அதற்கான திசு எடுத்து பரிசோதனை செய்து மேற்கொண்டு மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக ஏற்பாடு செய்துள்ளோம். இது முதல் முறையாக தமிழ்நாட்டிலே நம்மளுடைய மாவட்டத்திலே வேடசந்தூரிலே நடக்கிறது என்பது எங்கள் மகப்பேறு மருத்துவர்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி. கண்டிப்பாக டாக்டர் ஒரு நல்ல விஷயத்தை இருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய நிகழ்ச்சியின் ட்ரெஷரர் அவங்களை மீட் பண்ணலாம். வணக்கம் மேடம், உங்கள் நேம்? டாக்டர் செல்வராணி. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தோட மகளிர் மருத்துவ நோய் பிரிவோட ட்ரெஷரர் பேசுகிறேன். இது வந்து ஒரு பெரிய மெகா கேம்ப், அதாவது ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம். இது வந்து மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பற்றி நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டு அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அத்தனைக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வசதிகள் ஸ்க்ரீனிங்கில் இருந்து மருத்துவத்திலிருந்து மேமோகிராம் பண்ணுற அளவுக்கு வசதிகள் இருக்குது. மேல் மருத்துவத்துக்கும் எங்கே வந்து பரிந்துரைக்கப்படும் என்கிற விவரத்தை கரெக்டாக வந்து நம்ம சொல்லிடலாம். கரெக்டாக 100% ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே கிடைக்கும். தேங்க்யூ. இப்போ வந்து இந்த டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இங்கே பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இங்கே வந்து பேசிக்காக ஹீமோக்ளோபின், சுகர் மற்றும் வந்து ஸ்க்ரீனிங் ப்ளஸ் வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் த விமென். ரத்த அழுத்தம், பிபி செக் பண்ணிகிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது போன்ற டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய காஸ்ட் எடுக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு நம்ம ரூரல் ஏரியா பீப்புள்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அவேர்னஸ் கொடுக்குறீங்க? ரூரல் ஏரியாஸ்க்குன்னு மட்டும் இல்லை, இங்கே ஈவன் வந்து நம்ம வந்திருக்கிற டாக்டர்ஸ்க்கு கூட இன்னொரு டாக்டர்ஸ் கிட்ட வச்சு கூட வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிற அளவுக்கான வசதிகளோட எல்லா பிளட் டெஸ்ட்டுமே பண்ணிட்டு அவங்க வந்து பயன்பெறுற மாதிரி தான் எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மக்கள் எப்படி இதை வரவேற்பு இருக்குது? இந்த மக்களுடைய வரவேற்பு வந்து நாங்கள் இவ்வளவு பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கல. இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க. டாக்டர்ஸ் நாங்களும் ஒரு 50 மகளிர் டாக்டர் வந்திருக்கிறோம். எங்களால் வந்து 100% வந்து எல்லாரையும் வந்து கவனித்து ஸ்க்ரீனிங் பண்ணி கண்டிப்பாக நல்லபடியாக அனுப்பிவிடுவோம். ஸோ இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் சூப்பர் டீம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. ஸோ
ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேம் சொன்ன மாதிரியே வந்துட்டு எக்கச்சக்கமான கூட்டம் வந்து இங்கே மக்கள் வந்து அதிகப்படியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் வந்துட்டு இண்டிவிஜுவலாக நம்மளுடைய வாலண்டியர்ஸும் சரி, மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் சரி, நம்மளுடைய வேடச்சந்தூர் தொகுதி சார்பாகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களாக வந்து உள்ளே அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அது மேலே டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். அதோட டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி வந்தீங்கன்னா இருந்து பொறுமையாக எல்லா டெஸ்ட்டையும் வந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம நபர்களை நம்ம சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கார்த்தி வாங்க. பேர் சொல்லுங்கள். ஐயா உங்கள் ஹலோ, உங்கள் பேருங்க? என் பேர் பாளையம் பேரூராட்சி சேர்மன் பழனிசாமி பேசுகிறேன். நம்ம அந்த எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு கூட்டத்தை வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாம் வர வச்சு மக்களுக்கு நல்ல உதவி செஞ்சு நல்லா செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் ஐயா அவர்களுக்கும், நம்ம திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் உணவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நம்ம ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. இந்த சிறப்பாக இதை ஏற்பாடு செய்ததற்கு நம்ம வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஏரியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம், அதாவது இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேம்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து தனித்தனியாக டெஸ்டிங்லாம் இருக்கு. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறோம்? இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து யாருக்கு என்னென்ன நோய்கள் இருக்கோ அத்தனையும் சிறப்பாக நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது எல்லாமே பார்த்தோம்னா 30 வயதுக்கு மேற்பட்ட மகளிருக்காக சிறப்பு இலவச மருத்துவ முகாம். ரொம்ப எல்லாத்துக்கும் எல்லா நோய்களும் உண்டான சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுமே வந்து எல்லாமே இங்கே சிறப்பாக செயல்படுறாங்க. எல்லாமே கொஞ்சம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் முன்னாடி நின்று எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக எல்லாம் ஒன் பை ஒன்று ஒவ்வொருத்தராக வந்து செஞ்சாங்கன்னா இன்னும் நம்ம சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை வந்து நம்மளுடைய காந்திராஜன் ஐயா அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இதில் என்ன பங்கு? நாங்கள் வந்து எல்லாமே, நான் பாளையம் பேரூராட்சி சேர்மேன் பழனிசாமி, இப்போ எரியோடு சேர்மேன் வந்து கார்த்தி, நகரம் வந்து சின்னம், எங்கள் பாளையம் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காப்பா கதிரவன். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வந்து செயல்பட்டு எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்ற கவுன்சிலர்கள் எங்கள் கூட வந்திருக்கிற அனைத்துமே எல்லாரும் எங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு பங்கு பெற்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை வந்து பண்ணியிருக்கீங்க. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் வந்து அந்த அவங்களுடைய உடம்பை கவனிச்சுக்கிறது கிடையாது. அவங்களுக்காகவே எஸ்பெஷலி இந்த ஒரு மருத்துவ முகாமை ஏற்பாடு பண்ணிட்டு கொடுத்துருக்க ஐயா அவர்களுக்கும் மற்ற நல்லுள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. நன்றிங்க. ஸோ என்ட்ரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்களை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏராளமான பொதுமக்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்களுடைய உடல் நலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து நம்மளுடைய திண்டுக்கல் சரௌண்டிங்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய நபர் நம்ம வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம். என் பேர் ரேவதி. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் குஞ்சிவீரன்பட்டியிலேருந்து வர்றோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு மருத்துவ முகாம் அதுவும் பெண்களுக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இது நல்ல முகாம் தான். ரொம்ப ஏழை வயசானவங்க பார்க்க முடியாது போய் ஹாஸ்பிட்டலில், இங்கே மாதிரி முகாம் போட்டதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முகாம் அறிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறது தான். ஸோ ஒரு சீனியர் டாக்டர்ஸை நம்ம கன்சல்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு டைம் எடுத்து போடும். ஸோ அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்தராக மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கே வந்திருக்காங்க. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த மருத்துவர்களும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் திண்டுக்கல், தேனி, மதுரை, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாக்டர்ஸும் இங்கே வந்து இந்த மக்களுக்கு பயன்படணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு அவங்களுடைய பொன்னான நேரத்தை பயன்படுத்தி இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு அரிய வாய்ப்பை நம்மளுடைய வேடச்சந்தூர் மக்கள் வந்து பயன்படுத்திக்கணுன்றதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்களும் கேட்டுக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மதுரை மற்றும் திண்டுக்கல் மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கம் சார்பாக பார்த்தீங்கன்னா இணைந்து நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான மருத்துவ முகாம், பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மருத்துவ முகாமுக்கு வந்திருக்கக்கூடிய பயனாளிகளை நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ மேம் அவர்கள் மீண்டும் வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
என்னுடைய பேர் டாக்டர் பூங்கோதை, துணை இயக்குனர் குடும்ப நலம், திண்டுக்கல் மாவட்டம். ஓகே, இட்ஸ் லைவாக போய்கிட்டு இருக்குமா? இந்த ப்ரோக்ராம் வந்து திண்டுக்கல் சொசைட்டி ஆஃப் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி மற்றும் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர் மதிப்புக்குரிய திரு காந்திராஜன் அவர்களுடைய முயற்சியால் இந்த பகுதி மக்களுக்கு, மேலும் 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கர்ப்பப்பை, வாய் புற்றுநோய் மெயினாக இதில் கண்டறியப்படும். அதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு மெயினாக இந்த புற்றுநோய் கண்டறிகளை ஏர்லி ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரம் இந்த நோயிலேருந்து விடுபடலாம். அதுதான் இதனுடைய மெயினான நோக்கம். அதனால் இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேம், கண்டிப்பாக. ஸோ இந்த நிகழ்ச்சி, அதாவது பெண்களுக்கு பொதுவாகவே வந்துட்டு இது போன்ற விழிப்புணர்வுகள், அந்த புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு, அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மேடம். முக்கியமாக ஒரு மருத்துவர் முறையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அதிகப்படியான வெள்ளைப்படுதல் மற்றும் தாம்பத்திய உறவிற்கு பின்பு இரத்தம் வெளிப்படுதல், மேலும் மாதவிடாய் வந்து ஒழுங்காக வராமல் ஒரு மாதத்துக்கு இது மற்ற மாதத்துக்கு நடுவிலே வந்து ஸ்பாட்டிங் மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் அடிவயிற்றில் வலி இருக்கும். இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மகளிர் சிறப்பு மருத்துவரை கண்டிப்பாக அவரை கலந்து ஆலோசித்து சிகிச்சை பெற வேண்டும் என்பதை இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஒமிட் பண்ணி, அதாவது தவிர்க்காமல் உடனே அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸை வந்து அருகில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு முகாம் வந்து ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கும். ஏன்னா வந்துட்டு எல்லா டாக்டர்ஸும் வந்துட்டு தமிழகத்திலேருந்து வந்திருக்காங்க, அதுவும் ஸ்பெஷல் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க.
தமிழ்நாடு, மதுரை மற்றும் திண்டுக்கல் மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய 30 வயதிற்கு மேற்பட்ட மகளிருக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாமில் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஏராளமான மக்கள் வந்து வேடச்சந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு டெஸ்ட் இப்போ வந்து போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் டெஸ்ட் ஒரு பக்கம், அதே போல் பிபி டெஸ்ட்டு, ஹச்பி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏராளமான மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கு மாலை வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த மருத்துவ முகாமுக்கு மதிய உணவும் உங்களுக்காக சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏராளமான பொதுமக்கள் ஒவ்வொரு கிராமப்புற பகுதிகளிலிருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன பரிசோதனைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் இருக்காங்க. அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸும் உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய திண்டுக்கல்லில் இன்றைக்கி வேடச்சந்தூர் தொகுதியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த ஒரு மிக பிரம்மாண்டமான மருத்துவ முகாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க கேதர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு செக்அப் டெஸ்ட் எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் மருத்துவ முகாம் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக நேரடியாக நமது சூப்பர் டிவி வழங்கிக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நேரடியாக வந்து இந்த மருத்துவ முகாமில் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு, மதுரை மற்றும் திண்டுக்கல் மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கான மகளிருக்கான இலவச மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு ஏராளமான பெண்கள் வேடச்சந்தூர் பகுதிகளிலிருந்து வந்துகிட்டு இருக்காங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அலைக்கடல்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த மருத்துவ முகாமை சிறப்பான ஏற்பாடுகளை நம்மளுடைய வேடச்சந்தூர் தொகுதியின் சார்பாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பான ஏற்பாடாக பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையேற்று அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்துட்டு சிறப்பு விருந்தினர்களாக நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர்கள் அவர்கள் வர்றாங்க. ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு பெரியசாமி ஐயா அவர்களும், உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஐயா அவர்களும் வர்றாங்க. இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க. இவர்களுக்காக இன்றைக்கு காலை முதல் மாலை வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது. ஸோ அதற்காக பிரத்யேகமாக பார்த்திங்கன்னா மதிய உணவும் இதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுமக்கள் இருந்து அமைதியாக இருந்து தங்களுக்கு தேவையான பரிசோதனைகள் எல்லாத்தையும் செஞ்சு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
தமிழ்நாடு, மதுரை மற்றும் திண்டுக்கல் மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் மருத்துவ சங்கத்தினுடைய இணைந்து நடத்தக்கூடிய இந்த பிரம்மாண்டமான மருத்துவ முகாமை துவங்கி வைப்பதற்காக இதோ நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு பெரியசாமி ஐயா அவர்களையும் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்கள் சக்கரபாணி ஐயா அவர்களையும் மற்றும் மாண்புமிகு நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம்.